வெல்கம் டு கோபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வீடியோ வந்து 22வது வீடியோங்க. இதுவரை நம்ம 21 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது நீங்கள் என்ன பார்க்கலன்னா அது பார்த்துருங்க, சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பார்ப்போம், சரிங்களா? நம்மளோட என்னென்னா டார்கெட் என்னன்னா 2012லேருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஷின் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 14 இயர்ஸ் கொஷின் இப்போ சால்வ் பண்ணிட்டாவே எல்லா மாடல் சம் நமக்கு தெரியும், ரிப்பீட்டர் ஆன்சர் மனப்பாடம் ஆயிரும், எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஓ இப்படி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும், சரிங்களா? அதனால் மேக்ஸ் பொறுத்த வரையும் இப்போ இந்த 14 வருஷம் கொஷின் பேப்பர் போட்டாலே உங்களுக்கு போதுங்க. மார்க் 25க்கு 25 எடுத்துடலாம், சரிங்களா? குறைஞ்சது 20 ப்ளஸ் தான் எடுக்கலாம், ஓகேவா? 20 மினிமம் 20 எடுத்துடலாம், சரிங்களா? மேக்ஸிமம் 25 எடுத்துடலாம், சரிங்களா? சரிங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே பாருங்களேன், இது வந்து என்னதுன்னா மேக்ஸஸாக ரீசனிங்காக கேட்டிங்கன்னா இது ரீசனிங், சரிங்களா? ரீசனிங்கில் பிளட் அண்ட் ரிலேஷன் சொல்லுவாங்கள்ல, அதில் வரும், ஓகேவா? ஏ இன்ட்டு பீனா மல்டிப்ளைனா ஏ இஸ் மதரா பியா, சரிங்களா? ப்ளஸ் போட்டால் சன்னா. இப்போது அவங்க ஒரு லெட்டரில் கொடுத்துருவாங்க, இது அப்படியே தியரியை தராமல் ஆல்ஃபபெட்டில் தருவாங்க, நம்பர்ஸில் தருவாங்க, ஓகேவா? சிம்பிள்ஸ் வச்சு தருவாங்க, ஓகே? எப்படி வேணால் தரலாம். இப்போ தமிழ்லேயே பார்த்தரலாம் பாருங்களேன். இன்ட்டு வச்சா என்ன பாருங்கள், ஏ என்பது பியின் தாயம். அப்போ ஏ யார்? பியோட தாயின்னு அர்த்தம், சரிங்களா? ப்ளஸ்னா ஏ என்பவர் பியின் மகனா, ஓகேவா? புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ இவங்களோட மதராக இருப்பாங்க, சரிங்களா? இவங்களோட சன்னாக இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும், ஓகேவா? இங்கே பாருங்களேன், ஏ என்பது பியின் தாய், பியோட தாய் தான் ஏ, அது ஏ என்பது பியின் மகன், ப்ளஸ் போட்டா. இப்போது பி இன்ட்டு ஜே ப்ளஸ் பிஎம், ஓகேவா? இங்கே பாருங்களேன், பி இன்ட்டு ஜே வச்சுக்கலாமாங்க? அப்போது இன்ட்டு வச்சா நாங்கள் வரும், பி வந்து யாரோட மதரா? ஜேயோட மதர் தான் பி, சரிங்களா? யார்? ஜேயோட மதர் தான் நமக்கு பி. அப்போது ஜே வந்து யார்? ஜேயோட மதர் தான் யாருன்னா பி. இங்கே ஜேங்க, அவங்க மதர், இவங்க தான் தாய், ஓகேவா? ரைட், ஓகே. ஜே ப்ளஸ் பிஎம், ஓகேவா? ப்ளஸ் என்னென்ன அர்த்தம்? ஜே ப்ளஸ் வச்சுக்கோங்க, இங்கே பி வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? பி வந்து யாருக்கு மகன்? ஜேக்கு மகன், ஓகேவா? அப்போது பியோட மகன் யார்? ஜே, சிம்பிளாக. அப்போது ஜே வந்து யாரோட மகனா? இந்த பியோட மகனா, ஓகேவாங்க? அப்போது ஜேயோட அம்மா பின்னா பியோட பையன் ஜேனா, அப்போ இவங்க ரெண்டு பேர் என்னவங்க இருப்பாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான், சரிங்களா? இவங்க ஃபீமேல் கேரக்டரு, இவங்க மேல் கேரக்டரு, இவங்க சன்னு, அதாவது இவங்க அம்மா, இவங்க அப்பா, இவங்க சன்னு, ஓகே, பையன். அப்போ என்ன கேட்குறாங்க? பி ரிலேட்டட் டு பி, ஓகேவா? அப்போது பிக்கு பி என்ன வேணும்னு கேட்குறாங்க, ஓகேவா? இந்த யாருன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா என்ன வேணும்? அதாவது அந்த பையனோட அப்பாவுக்கு அவங்க அம்மா என்ன வேணும்னா ஒய்ஃபு தானே, அப்போ ஒய்ஃப், ஆன்சர் ஒய்ஃபுங்க, ஓகேவாங்க? ஒரு இதே மாதிரி நிறைய சால்வ் பண்ணால் ஈஸியாக வந்துடுங்க. இதே மாதிரி நிறைய சம் இருக்குது, ஓகேவா? இங்கே பாருங்கள், என்டேவர்ஸ், ஓகேவா? இதை வச்சு என்ன கேட்குறாங்க? தே கேனாட் ஃபார்ம் யூஸிங் த வேர்ட் ஃபாலோயிங் வேர்ட்ஸ், இது கொடுத்துறாங்க, ஓகேவா? இதை வச்சு நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்குறாங்க. இதில் என்னன்னா 4 ஆப்ஷனில் ஒரு வேர்டு வராதான். ஃபஸ்ட்டு நம்ம எண்டை வசதி இதை வச்சு என்ன உருவாக்க முடியும் யோசிங்க. எண்டு இது வரும், வேறு ஏஆர்இ ஆர் வரும், ஓகேவா? வேன் வரும், டான் வரும், என்னக்கா டான் வரும். அடுத்து வந்து இயர் வரும், ஓகேவா? டியர் வரும். அப்புறம் வந்து ரோஸ் வரும். அப்புறம் டான் எழுதிட்டோம்னா டன்னுன்னு இருக்குது பாருங்கள், ஈ இருக்குது பாருங்கள், டன்னுன்னு வரலாம். அடுத்து சி, 2 ஈ இருக்கனால 2 ஈ வச்சுக்கலாம். அடுத்து சி, 2 சி வரும். அப்புறம் வேன் எழுதிட்டேன். சன்னு, எஸ்ஓஎன், சன்னு, ஓகேவாங்க?
ரேனு இது கூட வரல, இது கூட மீனிங் இல்லை. வேறு 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 எல்லாமே ஐடியாச்சும் வைக்கிறேங்க, முக்கால்வாசி கவர் ஆகிடுச்சு வைக்கிறேன். ஆன் வரும், ஆனு, அண்டு, அப்புறம் ஓகேங்க. இப்போ எல்லாமே ஓகே. இவ்வளோ எழுத முடியும், இதுக்கு மேலே எழுத முடியும், குறைஞ்சது இத்தனை வேர்டாச்சும் எழுத முடியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொடுத்துருக்க வேர்டில் எது சம்மந்தம் இருக்குது பாருங்கள். ரோஸ் ஆர் இருக்குது, ஓ இருக்குது, எஸ்சி இருக்குது, இ இருக்குது, எண்டு வரும். இங்கே பார்த்தோம் டான் வந்துச்சுன்னா இ டன்னு வந்துச்சு. ஓட்டு ஏ ஓட்டு வராது பாருங்கள், இங்கே என்ன கிடையாது, டி லெட்டர் இல்லை, அப்போ இது வராது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள். சரி, தமிழில் பார்த்துட்டு வருவோம். புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனமாகுமா? சரிங்களா, அது ஒருவரின் தன்னம்பிக்கையும் சோதிக்குமா? இது புகைப்பிடிப்பது வந்து என்னது, மனிதன பலவீனம், அப்புறம் அவரோட தன்னம்பிக்கை என்ன பண்ணுமா, சோதிக்குமாங்க. இது கூற்று முடிவு பாருங்க. புகைப்பிடிப்பவருக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம். மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு. ஓகேவாங்க, இது மட்டும் பலவீனம் சொல்ல முடியாது, இன்னொரு பலவீனமும் இருக்குது. புகை வந்து அவங்க விரும்பினா என்ன பண்ண முடியாது, விடுவது கொஞ்சம் கடினம். இது ரெண்டுமே அதில் கவர் ஆகுது. அப்போது ரெண்டுமே ஃபாலோ ஆகுங்க. முடிவு 1, 2 சரிதான். மிரர் இமேஜாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே திருப்புங்களேன். அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த இமேஜ் திருப்புங்க. இந்த திருப்புறது வந்து இந்த டார்க்கு இப்படி தானே இருக்குது. இப்படி எழுதியாச்சு. இந்த டார்க் கலர் இருக்குல்ல மிரர் இமேஜில், இங்கே இருக்கிறது அப்படியே லெஃப்டாக இருக்குது, அப்படியே ரைட்டாக மாற்றுங்க. இப்போ இந்த டார்க் இருக்குல்ல ரைட் சைடு உள்ளது லெஃப்டாக வரும், லெஃப்ட் வந்து ரைட்டாக மாறும். இந்த டார்க் ரைட் இருக்கா, எங்கிட்ட வரப்போ ஆகும், அப்படியே லெஃப்டாக மாறும். லெஃப்ட் இங்கிட்டு வரப்போ ஆயிரும், ரைட்டாக மாறும். இதை வச்சு சிம்பிள் இருக்கா பாருங்கள். இங்கே பாருங்கள், சி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் சி. ஓகேவா, அவங்க இந்த கொஷினை வந்து எக்ஸப்ட் கமிட்டியில் வச்சுருக்காங்களாம். அப்படியே பாருங்களேன். வாட்டர் இமேஜ்னா அப்படியே தலைகளாக இருக்கணும். மிரர் இமேஜ்னா இருக்கிறது அப்படியே லெஃப்ட்னா ரைட்டு, ரைட்டில் லெஃப்ட்டு. வாட்டர் இமேஜ்னா அப்படியே தலைகளாக எழுதணும். சரிங்களா, எது தலைகளாக பாருங்கள், இது நேராக இருக்குது, இது வராது. சரிங்களா, இங்கே ஒரு லைன் இருக்குது, லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி ஒரு கோடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்போது இது தலைகளாக வந்தால் இங்கிட்டு ஒரு கோடு தான் வரணும், இங்கிட்டு ஒரு கோடு தான் வரணும். அப்போ இது வராது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 கோடு வருது, இது வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள், மேலே இருக்கா, மேலே உள்ளது கீழே எழுதணுமா, அப்போது 2 லைன் தான் இருக்குது, இங்கேயே 2 லைன் தான் இருக்குது. ஈஸியாக ஆன்சரை வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், எல்லாமே என்னது சைடில் கோலம் போடுவாங்கள்ல, கோலம் போடுறப்போ அப்படியே வலிச்சு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது மை சிம்பிள். நிறைய பேர் கோலம் போடுறப்போ பாருங்களேன், இதுதான் அந்த வளையிற சிம்பிள் தான் நிறையா இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து பெண்ட் ஆகிருக்குங்க. சரிங்களா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே போல் இங்கேயே செய்யுங்க, அப்படியே ஒரு பெண்டு, இங்கே ஒரு பெண்டு. அப்படியே பூ பாருங்களேன், அப்போ இங்கேயும் ஒரு பூ தானே வரணும். அதாவது பூன்னு சொல்ல முடியாது, இலை. இங்கிட்ட ஒரு இலை வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வரைஞ்ச மட்டும் எங்கே இருக்குது பாருங்கள், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இங்கே பாருங்கள், இது இருக்கா, இது ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 71, 7, 13, 3, 17 இதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்குது. இங்கே 67, 71, 3, 5 ப்ரைம் நம்பர், ஃபுல்லாக ப்ரைம் நம்பர் தான். 41, 5, 3, 47 இது ப்ரைம் நம்பர் தான். சரிங்களா, ப்ரைம் நம்பர். ஆனால் 14ங்கிறது காம்போசிட் நம்பர். சரிங்களா, அப்போ இது மட்டும் மாறி இருக்குது, அப்போ இதுதான் தப்பாக இருக்கும். அதனால தான் இது டிக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், அடுத்து 81, 77, 69 இதே மாதிரி பேர் எங்கே இருக்குது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. டிஃப்ரென்ஸ் 4ங்க, அதாவது -4. இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க இருக்குது, -8. இதே மாதிரி இருக்கா பாருங்கள், -4, இங்கே -8.
ஃபஸ்ட் ஆன்சரே கரெக்டாக வருது. கரெக்டாக ஏ தான் கரெக்டு. சரி, இதே செக் பண்ணி பார்ப்போம். -3 இப்போ இதில் வரல. இங்கே பாருங்கள், -4 இங்கே செக் பண்ணால் -8 வச்சா எவ்வளோங்க வரும்? 76 கிட்ட வரணுமா? 80 வரணும். இங்கே 80 வர வேண்டியது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 79 இருக்குது. இது வராது. இங்கே -4 கரெக்டு. இங்கே 8 வச்சா 70 வைங்க. 8 2 இருக்கும், 3 இருக்கும், 63 வரும். இப்போ இது தப்பு. அப்போ இதான் ஆன்சர் கரெக்டு. இங்கே பாருங்களேன், இந்த ஒரு காலமாக இது காலம் 2. இங்கே வேர்டு இருக்குல்ல, எத்தனை வேர்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. இங்கே பாருங்களேன், NET நெட்டு. ஓகேவா? நெட்டுனா 3 வார்த்தையா? இங்கே எது 3 வார்த்தை இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். அபி, ABI. நமக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள், நீட்டு. அதுக்கு மட்டும் எடுத்தால் போதும். இப்போது வேறு எங்கே என்ன இருக்குது பாருங்கள். இங்கேயும் என் இருக்குது, சவுண்டுக்கும் என் இருக்குது. அப்போது இங்கே CRONY 5 வேர்டா? CRONY 5 வேர்டு. இங்கே எது 5 வேர்டு இருக்கா பாருங்கள். 2 4 5. IKMOP. ஓகே. அட்ரஸ் பாருங்கள். அட்ரஸ் எத்தனை லெட்டர் பாருங்கள். 2 4 6 7. இங்கே எது 7 இருக்கா பாருங்கள். 2 4 6 2 4 6 7. ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். BLOOPPV. ஓகே. வேற எங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதானே. சரி, ரைட். செக் பண்ணிடலாமாங்க. இப்போது என்ன இருக்காங்க இங்கே. வேற எங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது. இது ரெண்டில் எது சேமாக இருக்குது பாருங்கள். ஐங்க லெட்டர் சேமாக இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் என்ன வச்சுக்கலாம்? ஐன்னு வச்சுக்கலாமா? ரைட்டு. அடுத்த நான் டி. சரி, ஃபஸ்ட்டு டி எது சேமாக இருக்கா பாருங்கள். வேறு எங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கேயும் இருக்குது. எது சேமாக இருக்கா பாருங்கள். ஈவும் லெட்டர் பாருங்கள். பி இங்கே சேமாக இருக்குது, இங்கேயும் பி சேமாக இருக்குது. அப்போ ஈக்கு பதில் என்ன வரும்? பி வரும். அப்போ டீக்கு பதில் நான் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ஏன்னு இருக்கா? ஏன்னே வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? நீட்டா என்னுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஐயா. ஈக்கு பதிலாக பியா, ஈக்கு பதிலாக பி, டீக்கு பதிலாக ஏ. IBBA ஆன்சர். இதுதான் கரெக்ட். பாருங்கள், கொஷின் எவ்வளோ பஸ் பாருங்கள். ஒரு பேஜ்கிட்ட இருக்குது, ஆனால் ஆன்சர் பாருங்கள். சிம்பிள். இங்கே பாருங்கள். அடுத்து 7 நிர்வாகிகள் யாருன்னா PQRSTUW குறிப்பிட்ட வரிசை அலுவலகத்தை அடைகின்றனர். இது வந்து என்னென்னா ரேங்கிங் சம்மு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக். சரிங்களா? 7 பேர் இருக்காங்களா? 1 2 3 4 5 6 7. அப்போது பிக்கு முன்னாடி செலுக்கிறாராம். அப்போது பிக்கு முன்னாடி யார் போகிறா? யூ போகிறாரு. ரைட்டு. ஆனால் எஸ்ஸுக்கு பின்னாடி போகலையாம். சரிங்களா? எஸ்ஐ உடனடியாக பக்கத்தில் போகல, முன்னாடி போயிருக்கலாம். உடனடியாக முன்னாடி போகல. ஓகேவா? சரிங்க. ஆறு தான் கடைசியாக போகிறாராம். அப்போ ஆறு தான் லாஸ்ட் அனுபவத்துக்கு வராரு. டி என்பது பிக்கு பின் தொடர்றாராம். பிக்கு அப்புறம் தான் டி வராராம். சரிங்களா? டீக்கு அப்புறம் தான் யார் வராங்கன்னா டபிள்யூ வராங்களாம். அப்போது நான் இங்கே டபிள்யூ வச்சுக்கிறேன். அவருக்கு முன்னாடி யார் வரா? டி வராங்க. டீக்கு முன்னாடி யார் வரா? பி வராங்க. பிக்கு முன்னாடி யார் வரா? யூ வராங்க. எஸ்ஸு உடனடியாக தொடரல, ஆனால் எஸ்ஸு ஃபஸ்ட்டாக இருக்கலாம்ல. அப்போ இந்த கேப் யார்? இப்போ பேலன்ஸ் கியூ தான் இருக்கான். அந்த கியூ இங்கே எழுதிக்குவோம். இப்போது 4வது யார் அலுவலகத்துக்கு போயிருப்பா? பி தான் போயிருப்பார். அப்போ ஆன்சர் பி ஆகுங்க. பார்ப்போமா? கரெக்டுங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன். இது வந்து டிஸ்டன்ஸ் சொல்லுவோம்லங்க, அதில் வரும். ஏ வந்து 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட்டு ஆஃப் பி, பி இஸ் 50 மீட்டர் ஆஃப் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி, தென் சி இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஏ. ஃபஸ்ட் தமிழ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி மேப் வரைஞ்சிக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் இருக்காராம். வடகிழக்கு, அதான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கார். இங்கே தான் பி இருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பி இருக்கார். பிக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் யார் இருக்கா? ஏ இருக்கார். ரைட்டா? ஏ வந்து எத்தனை டிஸ்டன்ஸில்? 50 மீட்டரில். அதே பிக்கு வடமேற்கு. ஓகேவாங்க? அப்போ என்னங்க வரும்? வடமேற்கு திசையில்.
அப்போது பி சிக்கு இதான் வட, இது மேற்கு. வடமேற்கு திசையில் யார் இருக்கா? சி இருக்கார். சியோட டிஸ்டன்ஸ் என்னது பாருங்கள், 50 மீட்ரு. இப்போ ஏ எங்கிட்டு பார்த்துருக்காரு பாருங்கள், நேராக தானே பார்த்துருக்காரு. அப்போது அவர் பார்க்குற திசை என்னது? சவுத்து. தமிழ் அதுக்கு பேர் என்னது? தெற்கு. அப்போது தெற்கு தான் ஆன்சர். சரிங்க, சிம்பிள் தாங்க. இது மாதிரி கிராஃப் மாதிரி போட்டிங்கன்னா, அது டிசைன் சொல்லமுல, அது மாதிரி போட்டாவே ஈஸி. சரிங்க, அடுத்து பாருங்கள். அதே தானா, அதே மாடல் தான். நான் இப்படி பெருசாக எழுதிக்கிறேன். ஒரு நாய் வந்து தெற்கு நோக்கி போகுதான். இது இப்போது இதை நார்த்து வச்சுக்கிறேன், இது சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, ரைட்டு. ஒரு நாய் வந்து தெற்கு போய் எத்தனை அடி போகுது? 50 அடி போகுதான். சரிங்க, ஓடிக்கு அப்புறம் இதுக்கு லெஃப்ட்டு, இப்போ இங்கே தான் இருக்கு வச்சுக்கோங்க. நாய் வந்து சவுத்தை பார்த்துருக்கு. சரிங்களா, அப்போது நீங்கள் சவுத்தை பார்த்துங்களேன். இப்போது உங்களுக்கு முன்னாடி இந்த நான் வரைஞ்சி தெரியுதாங்க. இப்போ நீங்கள் தான் எஸ்ஸை பார்த்து நிற்கிறீங்க. எஸ்ஸை பார்த்து நிற்கிறப்போ உங்களுக்கு இடதுனா லெஃப்ட்டு எங்கிட்ட பார்த்துருக்கு? உங்களுக்கு லெஃப்ட் எங்கிட்ட இருக்கு பாருங்கள், இங்கிட்டு தானே வரும். அது மாதிரி இந்த டாக்குக்கு வந்து லெஃப்ட்டு தான். சரிங்களா, லெஃப்டில் 20 அடி ஓடுதான், 20 வச்சுக்குவோம். ஓடுது, திருப்பி நின்றுச்சான், திருப்பி 7 அடி போகுதான், 7 அடி போகுது, ஓடிடுச்சு. ஓடினதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் இடத்துல 6, லெஃப்டில் திருப்பி 6 அடி ஓடுதான். ஓடினதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் ஓடாமல் எங்கே போகுது பாருங்களேன், வலதுனா ரைட்டை பார்த்து 15 அடி ஓடுதான். சரிங்க, 15 அடி வந்துருச்சு வச்சுக்கோங்க. 15 அடி வந்துருச்சான். திருப்பி இறுதியாக எங்கே போகுது? வலம்னா ரைட் சைடில் போகுதான், 5 அடியாம். சரி, ரைட் சைடு ஓடிடுச்சு. ஓடினதுக்கப்புறம் நான் எப்போ எங்கே இருக்கு பாருங்க, எந்த திசை பார்த்து? ஈஸ்ட்டு பார்த்து நிற்கிது, அதை கிழக்க பார்த்து நிற்கிது. ஆன்சர் வருது மேலே. கரெக்டாக? கரெக்டுங்க, அவ்வளோ. அடுத்து பாருங்கள். மிடில் ஆஃப் த 9th ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் 15 ஃப்ரம் த ரைட் எண்ட் இஸ் அபோவ் த அரேஞ்ச்மெண்ட். இப்போது லெஃப்டில் இருந்தாங்க. சரிங்களா, அப்போ இது லெஃப்ட் வச்சுக்கோங்க, இது ரைட் வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து எத்தனை வேர்டு? 9th. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 7 தான் ஃபஸ்ட் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரம் ரைட்லேருந்து 15ஆவது வேர்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரிங்க, அப்போ 15ஆவது வேர்டு என்னது? வி. இதை அரேஞ்ச் பண்ணி இதோட மிடில் வேர்டு கண்டுபிடிக்கணுமா. அப்போ 7க்கு அப்புறம் என்னங்க இருக்குது? 7 5 ஸ்டாரு, டாலரு, பி இருக்குது, எல் இருக்குது, பி இருக்குது. லாஸ்ட்டு கேன்சல், இந்த லாஸ்ட்டுக்கு கேன்சல். இந்த பீக்கும் ஆஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே என்னங்க சிம்பிள் இருக்குது? டாலர் சிம்பிள் இருக்குது. டாலர் தான் ஆப்ஷன் பி. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்களேன், சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சராக. இந்த ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஃபேக்ட்ரி யாருங்க? எப்போவுமே ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா, இப்போ ஆன்சர் நாங்கள் வரும் ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கரில் தான் பிரித்தா தான் ஒவ்வொரு இது வருவாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி சம்மந்தம் இல்லை, இது எதுவுமே சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறது யார்? ஒர்க்கர்ஸ் தான். தொழிற்சாலையில் எப்போவுமே இருப்பது யார்? தொழிலாளர்கள் தான். இன்க்ரீஸ் பை 30% இட் பிகம் த 100. ஒரு நம்பரை 30% குறைச்சா எவ்வளோங்க வரும்? 70% வரும். அது 100. அப்போ x is equal to 70/100 is equal to 100. இப்போ 100 கிராஸ் பண்ணுங்க. s equal to ALX is equal to 100 into 100. இங்கே 70 இருக்குது. சரிங்களா, 70. அப்போ எக்ஸுக்கு என்னங்க வரும்? 2 0 4 0/70. ஆன்சர் 1000/70. அவ்வளோதாங்க. அடுத்து இப்போது ஒரு பொருளை விற்கிறாராம், பைசைக்கிளை 4500 ரூபாய்க்கு. சரிங்களா, அது விற்கிறப்போ 10 லாஸ் 90% தான். அவர் 105 ரூபா வேணும். 5% லாபம் வேணும்னா 105ன்னு அர்த்தம். எவ்வளோ அது வரும்? கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 45 2 0 × 105
பை 90, 0க்கு 0 கேன்சல். இங்கே அடித்தா நாங்கள் வரும் 50, 50 105 பண்ணுங்க. இப்போ 105 5 பண்ணுங்க. 5 2 ஓகேவா, திருப்பி 5, அங்கே ஒரு 0 இருக்கனால 0, 5250 இவ்வளோ தாங்க. அடுத்து பாருங்கள் 2 நம்பர் ஓகேவா, 2 நம்பர் வந்து என்னதுன்னா 11. அப்போ 2 நம்பருக்கு XY இருக்குது, அதுக்கு HCF எவ்வளோ 11, அதுக்கு LCM எவ்வளோ 7700. அதில் ஒரு நம்பர் இருக்குது எக்ஸுக்கு எவ்வளோவோ 275. அப்போ ஒய்க்கு என்ன வரும் கேட்குறாங்க சரிங்களா. அப்போது எக்ஸு இன்ட்டு ஒய் LCM இன்ட்டு HCF சரிங்களா. எக்ஸுக்கு எவ்வளோ இருக்குது 275 இன்ட்டு ஒய் 7700 இன்ட்டு HCM பதில் என்ன போடலாம் 11. இப்போது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா பாருங்கள். இங்கே 2 டைம் அடிக்கலாமாங்க 11 டேபிளில், மீதி 5, அகெயின் இங்கே 5, இங்கே அடிக்கலாம் 1 டைம். இப்போது இங்கே 5 டேபிள் அடிங்க. 1 5s are 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25, பேலன்ஸ் 2, 4 0. இங்கே அடித்தா 5, அகெயின் அடிங்க 308. ஆன்சர் 308 கரெக்டுங்க. இங்கே பாருங்க 308 அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இதில் காமன் எடுங்க. 2 காமன் எடுக்கலாமாங்க. 2 காமன் எடுத்தால் t² - 9. வேறு எப்படி எழுதிங்களா, இதை இப்போ இது a² - b² எழுதிக்கலாமா. அப்போது t² - 3² எழுதிக்கலாமா. இப்போ என்ன வரும் t + 3 × t - 3. அப்போ 2 கண்டிப்பாக வரப்போகுது, 2 எழுதிக்கலாம். இது எல்சிஎம் பண்ணுங்க. 6 -6 -5 என்னங்க வரும் 2 3 வச்சுக்கலாமாங்க. அப்படி வச்சா வராது, ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்கே, அங்கேயும் மைனஸ் இருக்கே. அப்போ -6 -5 1 6 ஓகேவா. அப்போ பெரிய நம்பருக்கு என்ன வச்சுக்கோங்க மைனஸ் வச்சுக்கோங்க. முன்னாடி உள்ள நம்பர் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு முன்னாடி இருந்தால் அந்த நம்பர் டிவைட் எழுதணுமா. இங்கே 2 இங்கே 2 அடித்தா என்ன வரும் -3. அப்போ 2x + 1 அடுத்து x - 3. இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, இது செகண்ட் ஒன்றுக்கு. ஃபஸ்ட் என்ன இருக்குது x - tயும், எக்ஸ்னால் இங்கே t தான் இருக்குது, நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ரெண்டு சேம் வச்சுக்கோங்களேன். t - t காமனாக இருக்குது. ஆனால் HCFனா காமன், LCMனா பேலன்ஸ் எல்லாமே எழுதணுமா. 2x + 1 அப்புறம் t + 3 அப்புறம் 2 எல்லாம் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், அடுத்து HCFா எது காமனாக இருக்கா பாருங்கள். ஒன்றும் காமனாக இல்லை, அப்போது HCF என்னவாக இருக்கும் 1ஆ இருக்கும், சிம்பிள் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் LCMமா 24 32 எழுதுங்க. 2 டைம் 12 16 அகைன் 2 டைம் 6 8 அகைன் 2 டைம் 3 4. இப்போது 6 சரிங்களா. 6 × 8 × 2னா 48 × 2 வச்சா 6 8 48 தானேங்க. 48 × 2 வச்சா 6 96. ஆன்சர் 96 கரெக்டுங்க. இங்கே பாருங்களேன், குமரன் வந்து 6000 வச்சுருக்காங்க சரிங்களா. அவன் யாருக்குன்னா விமலாவுக்கும் யாழினி சரிங்களா, யாழினிக்கும் பிரித்து தரானா 2x இங்கே 3xன்ட்டு. அப்போது மொத்தம் எத்தனை எக்ஸுங்க இருக்குது 5xா. அதில் 2xக்கு எவ்வளோ வரும் பாருங்க. அதாவது விமலாவுக்கு 2 தான், யாழினிக்கு 3 தான். டோட்டல் 2 ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5. இங்கேயும் டோட்டல் 5. 5ல் 2 பங்கு விமலாவுக்கும் 5ல் 3 பங்கு யாழினிக்கு தரான். எவ்வளோ 6000. இங்கே எவ்வளோ 6000. இங்கே அடித்தா என்ன வரும், அடித்தா 1250. 1 2 இங்கே 0 தான் வரும், 1200 தான் வரும். இங்கே பாருங்களேன், 1 டைமா பேலன்ஸ் 1ஆ 2வா 10 ஆயிடுச்சா, பேலன்ஸ் 2 0 தான் வரும் சரிங்களா. அப்போ 1200. இங்கே என்னது 1200. மறுபடியும் பண்ணுங்கள். 2 டைமில் 2400. இங்கே 3600. இப்போ யாழினிக்கு 3600ம் விமலாவுக்கு 2400. யாழினிக்கு 3600, விமலாவுக்கு 2400. ஆன்சர் கரெக்ட், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டுக்கு
லாஸ்ட்டும் செகண்டுக்கு தேர்ட் எடுத்துக்கோங்க. என்ன வருங்க 5x 25 இன்ட்டு 7 அகைன் அடிக்கலாமா 5 7 5 எவ்வளோங்க 35 அவ்வளோதான். இங்கே பாருங்களேன் ஒரு அமௌண்ட்டா இது பிரின்சிபல் இது அமௌண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்தில் என்ன மாறும் கேட்குறாங்க. நம்ம ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாங்க. பிரின்சிபல் எவ்வளோ 17,800 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 வருஷம் 2ன்னு வச்சு ட்ரை பண்ணுவோம். 2 0 2 0 கேன்சல் 0 0 கேன்சல். அப்போ 178 6 2 12 6 4 15 1 3 8 7 1 திருப்பி இங்கே 8 வச்சுக்கலாமாங்க 6 கீழே 6 அடிக்கலாம். இங்கே அடித்தா 3 மேலஸ் 1 10 11 வருமாங்க 11 இங்கே 1 வச்சா 2. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 2136 இதான் நம்ம கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்தில். இப்போ பிரின்சிபல் இருக்கா பாருங்கள். பிரின்சிபல் எவ்வளோ 17,800ங்க 17,800. அதோட 6 3 1 2 ஆட் பண்ணுங்க 6 3 9 9 1. அப்போது ஆன்சர் வருது. இந்த மாதிரி தான் முக்கால்வாசி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க ஈஸியாக இருக்கும். சரி ரைட்டுங்க. அடுத்து பாருங்களேன் ஒரு மோட்டரை வாங்கணுமா 60,000மா சரிங்களா. அது ஒவ்வொரு வருஷமும் 3% குறையுதாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% குறையுதான் 3 வருஷத்துக்கா. அப்போ என்னங்க வரும் 97 × 97 100ல் 3 குறைஞ்சா 97 தானே. 3 வாட்டி 97 தான் எழுதுங்க ஏன்னா 3 வருஷம்னால. 2 0 × 2 0 × 2 0 2 0 2 0 கேன்சல். இந்த 2 0 2 0 கேன்சல். அவ்வளோதாங்க. இப்போ 97 3 வாட்டி மல்டிபிள் பண்ணணுங்க. அதோட 6 மல்டிபிள் பண்ணி டிவைட் பை 100 வைக்கணும். இப்போது 97 3 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். 97 கியூப் வச்சுக்கோங்க இன்ட்டு 6/100. இது 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வரும்னா 5 4 76 0 38 வருங்க சரிங்களா. அதோட 100 வச்சுக்கோங்க. 100னா பாயிண்ட் தள்ளி வைங்க. 5 4 7 6 0.38 இதே ஆன்சராக வரும். சிம்பிளாக 97 3 வாட்டி மல்டிபிள் பண்ணுங்கள். அதோட 6 ஆன்சர் மல்டிபிள் பண்ணுங்க. சிம்பிளாகிங்களேன். இப்போது 7 எவ்வளோ வருங்க 9 வருமா லாஸ்ட்டாக. திருப்பி 7 வைங்க 3ல் வருமா எவ்வளோ வரும்போது 3. அந்த 3 6 மல்டிபிள் பண்ணால் 18. அதை வச்சாலும் எல்லாமே 8 தான் இருக்குது. அதனால் மல்டிபிள் பண்ணுறது தான் ஈஸி சரிங்களா. ஒரு பிரின்சிபல் வந்து 17,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷமா பிரின்சிபல் என்ன கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இது அமௌண்ட்டு நம்ம இதே ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். 12,500 இது பிரின்சிபல் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஈஸியாக உள்ள ட்ரை பண்ணுங்கள் வந்துடும் முக்காசி. 12 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 வருஷம் 3/100 2 0 2 0 கேன்சல். இங்கே 36 125 36 பண்ணுங்க. என்னங்க வரும் 0 3 வருமாங்க 0 3 12 15 1 6 7 அகைன் 5 1 6 7 5 1 6 7 திருப்பி 3 வருமாங்க 3 0 0 1 5 1 4 4,500 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. இப்போ எவ்வளோ 12,500 சேருங்க. 0 0 0 6 7 17,000 வந்துச்சா அமௌண்ட்டு. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் ஆன்சர் கரெக்ட். இப்போது ஒரு தண்ணி கியூபாங்க கியூபிக்கல் டேங்கா. அது வால்யூம் என்ன A கியூபு. இங்கே 8000 லிட்டரா. எப்போவுமே மீட்டரில் மாற்றிக்கோங்க. 1000 லிட்ரு வந்து 1 மீட்டர் மாதிரி சரிங்களா. அப்போ இங்கே எத்தனை மீட்டர் இருக்கும் 8 மீட்டர் இருக்குமா. அப்போ ஆன்சர் ஏ நாங்கள் வரும். அப்படி இங்கே கியூப் ரூட் எடுங்க. அப்போ 2 தானே 3 வாட்டி வரும். அப்போ ஏ ஆன்சர் 2 மீட்ரு. அடுத்து பாருங்கள் இது பிரின்சிபல் இது அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 ஆஃப் இயர். அப்போது இதே ஃபார்முலா தான் என்ன வரும் A = பிரின்சிபல் 1/R/200 தானேன்னா ஆஃப் இயரில் அரையாண்டா அதனால் 2n. அப்போ எவ்வளோங்க வரும் 4,851 = 4,400
1 ஆர் எவ்வளோ 10/20 200. இங்கே 2 இன்ட்டு n எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, n தான் கண்டுபிடிக்கணுமா, 2n வச்சுக்கோங்க. 0க்கு 0 கேன்சல், 20 21. அப்போ இதை இங்கே தள்ளி விடுங்க. 4 8 5 1 வச்சுக்கலாம் பை 4 4 0 0 21/20 பவர் என்னன்னு வரணும். சரிங்களா, இதை கேன்சல் பண்ணுங்கள். 11 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள். 4 திருப்பி 4 4 அகைன் 1, இங்கே 4 0 0. அப்போது இது 21 ஸ்கொயரு, கீழே 20 ஸ்கொயரு, காமன் என்னங்க இருக்குது ஸ்கொயரு. அப்போது ஏ தான் என்ன வரும், அது 2 எண்ணுக்கு என்ன வரும், மேலே என்னக்கு பாருங்க 2. அப்போ என்ன ஈக்குவல் டு 2. சார் புரியலன்னா இங்கே பாருங்கள், மேலே எழுத பாருங்கள், இப்படி இருக்குமா. 4 4 1/400 இருந்துச்சா, சீக்கிரம் என்னாச்சு 21/20 பவர் என்னங்க இருக்குது என்ன. இது எப்படி எழுதிக்கலாம் சொன்னேன், 21 ஸ்கொயரா. இது எப்படி எழுதலாம் சொன்னேன், 20 ஸ்கொயரா. சேர்த்து எழுதுங்க, 21/20 பவர் 2. இங்கே 21/20 பவர் n. பேஸ் சேம், பவர் ஈக்குவல். சரிங்களா, என்னுக்கு பதிலாக என்னது 2. அதுதான் ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய சர்க்கிள் இருக்காங்க. சரிங்களா, ஒரு ஸ்கொயராக, அந்த ஸ்கொயருக்குள்ளே சர்க்கிளை கட் பண்ணி எடுக்கணுமாங்க. பெரிய ஸ்கொயரோட யூனிட் வந்து 14ஆங்க. அப்போது அதில் பாதி தானே இருக்கும். அப்போது இதுக்கு ஆறு என்னங்க வரும், 7. ஃபார்முலா என்னது, πr². 22/7. ஆறுக்கு 7 × 7. அப்போ ஒரு 7க்கு 7 கேன்சலா, 22 7 வச்சா 154. இவ்வளோதாங்க. இங்கே பாருங்களா, ஏ வந்து ஒரு வேலை 25 நாள் செய்வாங்களாம், பி வந்து 50 நாள் செய்வாங்களாம். 2 பேர் வேலை செய்ய தொடங்குறாங்க. ஏ வந்து பாதியில் போயிடறாப்புல, பி மட்டும் மீதி வேலையை பார்க்குறாரு 10 நாள். அப்போது அவர் எத்தனை நாளில் விட்டுட்டு போயிருப்பார், ஓகேவா, அதை கேட்குறாங்க. 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் 50 நாள். ஏ மட்டும் 2 நாள், பி 1 நாள். ஓகேவா, மொத்தம் எத்தனை நாள் பார்த்துருப்பாங்க, 3 நாள். அப்போது பி மட்டும் தானே பார்த்துருக்காரு 1 நாள். இந்த பியோட 1 மல்டி பண்ணுங்க, என்ன வரும் 10. 10 × 1 10 தானே. அந்த 10 இங்கே மைனஸ் பண்ணுங்கள். 50ல் 10 மைனஸ் பண்ணால் 40 நாளா. அந்த 40 நாள் தான் யார் பார்த்துருப்பா, ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஏக்கு 2, பிக்கு 1, மொத்தம் 3. இதை டிவைட் பண்ணால் என்னங்க வருங்க, 1 டைம் பேலன்ஸ் 1 3.333 போயிட்டுருக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம், 13 1/3 எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் இதுதான். இங்கே பாருங்களேன், எக்ஸு ஒய் இசட். எக்ஸ் 5 நாள், ஒய் 8 நாள், இசட் 12 நாள். 3 பேருக்கு எல்சிஎம் பண்ணுங்க, எனக்கு வரும் ஈஸியாக சொல்லலாம். எவ்வளோ இது வரும், 120 வருமா. இங்கே 10 வருங்க, இங்கே 60 வைக்கலாம் வைக்கிறேன். 60 வேணாம். இங்கே வந்து 4 வச்சா 0 வரும், 2 வரும். அப்போ இங்கே என்ன வைக்கலாம், 2 வைக்கலாமாங்க. 10 20 24 வச்சுக்கோங்க. இங்கே 15, ஏன்னா 8 15 120. அப்போ இது மொத்தம் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்கள், 24 15 அப்புறம் 24 15 எவ்வளோங்க, 29 39 49. அப்போது டோட்டல் எவ்வளோ, 49 நாள். அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் பாருங்கள், 24 ஏ. அப்போ மொத்தம் 49. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க சேர்ந்து, 49,000 ரூபாயா. கேன்சலா. இங்கே 1000 வருமா. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எவ்வளோ, 24,000 ரூபா. அவங்க XY இசட் தானே, அப்போ 24,000 வந்துச்சா. இப்போ இந்த இடத்துல 15,000 போடுங்க, அதே தான் 15,000 ரூபா. இசட்டுக்கு 10,000மா, 10 போடுங்க. இங்கே 10 × 1000 10,000 ரூபா. ஓகேங்க, இவ்வளோ தாங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட் நம்பர் 22 வீடியோ முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து பார்ட் நம்பர் 23 வீடியோ பார்ப்பாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.